இந்த மாதிரி படம் எடுக்கலனா இவங்களால நிம்மதியா தூங்கவே முடியாதுங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது நம்ம சேட்டன்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மாசம் இந்த மாதிரி ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு தமிழ் டப்ல இருக்கிற படத்தை தாங்க பார்த்தேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ட்ரூத் ஸ்டோரியை சொல்லி நம்ம மனசை உலுக்கிடுவாங்க. ரெகுலரான ஒரு சேட்டன்ஸோட கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இருக்காதுங்க. ஆனா சஸ்பென்ஸ்க்கு கொஞ்சம் கூட இந்த படத்துல குறைவு இருக்கவே இருக்காது. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஷன்ல ப்ரொபேஷன்ல எஸ்ஐயா இருக்காரு. அவரோட லிமிட்ல இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள 4 நாளா அழுகி போன ஒரு பொண்ணோட பணம் கிடைக்குதுங்க. அந்த பொண்ணோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போன நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாரு, எதுக்காக இங்க வந்து இறந்தாங்க, அது உண்மையிலே கொலையா இல்ல தற்கொலையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. கிளைமேக்ஸ்ல நடக்கிற அந்த சம்பவமும் இவரோட வாழ்க்கையில சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவமும் பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணிருப்பாங்க. படத்தோட பேரு உயிர். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல இருக்கு. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. கிரைம் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.